ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இதனுடைய நெக்ஸ்ட் மூவ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நேற்று எந்த மாதிரி அப்டேட் பண்ணியிருந்தோம் அப்படின்றத இதுக்கு முன்னாடி வீடியோஸும் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், செக் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் ஒரு சிலர் என்னென்னா இந்த பாயிண்ட் வைஸில் கொடுத்தா நல்லாயிருக்கும் இல்லையா அப்படின்னு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பை அபவ் நூறுரூபாய் மேலே பண்ணால் 105 டார்கெட்டு, 110 செகண்ட் டார்கெட்டு, சேல் பிலோ 95 டார்கெட்டு, 90 செகண்ட் டார்கெட்டு, இந்த மாதிரி சொல்லுங்கள் சார் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை இந்த மாதிரி மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கிறவங்களா இருந்தால் இன்றைக்கே அந்த மைண்ட் செட்டை மாற்றிக்குங்க. இது என்னுடைய வியூவர்ஸ் என்னுடைய சேனலில் பார்த்து இவ்வளோ வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே புரியும். இது அவங்க இன்னும் நினச்சிக்க மாட்டாங்க. நான் இந்த மாதிரி ஓப்பனாக சொல்கிறதுனால அவங்க சந்தோஷம் தான் படுவாங்க. புதுசாக வரவங்க என்னென்னா, இதை எதிர்பார்த்து தான் சார் நான் உங்கள் சேனலில் வந்தேன், ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க, ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக உங்களுடைய வியூஸ் மட்டும் ஷேர் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரேஷன்ஸ் இருக்குது தான், எங்களுக்கு என்ன சார் ரேஷன்ஸ், ப்ரைஸ் கீழே வரும் இல்லை இதுக்கப்புறம் மேலே போகணும், எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்வாங்க. இதை தான் கற்றுக்குங்கன்னு சொல்கிறது நான். இப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணால் நம்ம என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் உங்களுடைய கார் டிரைவர் உங்கள் காலில் பிரேக்கு, கிளச்சு எல்லாமே உங்களுக்கு ஹேண்ட் ஓவரில் இருந்தது அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் அடுத்த லெவல் போக முடியும். நீங்கள் இந்த மாதிரி நம்பர் வைஸில் பார்த்து மேலே போகிறவங்களா இருந்தால் அது நீண்ட நாள் பயணிக்க முடியாது. ஒரு நாள் உங்களுக்கு இருக்கிற கேபிட்டல் வைப் அவுட் ஆகிடும். இது 100% உறுதி. எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மைண்ட் செட் உங்கள் மனசில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இல்லை தூக்கி போட மாட்டேன், நான் இதில் தான் நான் பார்க்கலான்னு யாருன்னா கொடுப்பாங்க, டிப்ஸ் கால்ஸ் கொடுப்பானுங்கிறேன், நான் எங்கேயோ தேடி பார்த்தேன் எல்லாம் கொடுக்குறாங்க, நீங்கள் தான் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நிறுத்திங்க. இல்லை இதுதான் இன்னும் அந்த டிப்ஸ் கால்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுடைய நேரத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் எதிர்பார்த்து கிடைக்கல அப்படின்றப்போ உங்களுக்கு விரக்தி ஆகிடும். அப்போ என்ன பண்ண, ஏதாச்சும் வீடியோ போட்டோன்னா அதுக்கு நெகட்டிவ் கமெண்ட் பண்ணணும்னு தோணும். ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குறது நம்ம சேனல் இல்லை இல்லையா, அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு அந்த எஜுகேஷன் கிடைக்காம போயிடும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாபிக் வரலாம். இப்போது இந்த 25,000 ரேஞ்சில் வந்து ப்ரைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ அதனுடைய தாக்கமும் வந்து கொஞ்சமாக ப்ரைஸு அங்கே ஒரு லோ ஃபார்ம் பண்ணிட்டு இன்னொரு லோ க்ரியேட் பண்ணி கீழே வருது. ஓகேங்களா? ஸோ இது நெக்ஸ்ட்டு எது வரலாம் சார் வரும்னா 24,750 வரலாம் வந்து ஃபஸ்ட் லெவலில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் இங்கே இருக்குது. எது வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆச்சோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆன இடங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் ஒர்க் ஆகும். ஸோ 24,650 பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவலில் ஒர்க் ஆகும். இதில் நீங்கள் பை எடுக்கிறீங்களோ செல் எடுக்கிறீங்களோ உங்களுடைய விருப்பம். நான் இதில் எதுவும் மென்ஷன் பண்ணல. நம்மளுடைய எஜுகேஷனல் குரூப்பில் கூட எந்த ஒரு நம்பரும் சொல்ல பாருங்கள். ஜஸ்ட் உங்களுக்கு வியூஸ் தான் ஷேர் பண்ணியிருந்தே தவிர இன்னும் இதில் வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணுறேன். நம்ம இவ்வளோ மென்ஷன் பண்ணி கூட நமக்கு வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் டேக் 1008 பிரச்சனைங்க வருது. நீங்கள் அந்த மாதிரி சொல்கிறீங்க, இந்த மாதிரி சொல்லக்கூடாது, இந்த மாதிரி சொல்லக்கூடாது. நான் இத்தனைக்கும் வந்து ஒரு இலைமறைவு காய்மறைவாக தான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்கிறது. டேரெக்டாக இதுவரை இன்றைக்கி நான் சொன்னதும் கிடையாது. ஓகே, ஸோ புரிஞ்சிக்க அட்லீஸ்ட் முயற்சி பண்ணுங்கள் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து 24,750 வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாகவும், ரெண்டாவது வந்து 24,650 ரெண்டாவது சப்போர்ட்டாகவும் ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாரி, நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி போகலாம். பேங்க் நிஃப்டி என்ன சார் பிளான்னு? பேங்க் நிஃப்டியில் என்ன உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு 56,000 அந்த லெவல் வரணும் ப்ரைஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மென்ஷன். நீங்கள் போய் பாருங்கள், அந்த வீடியோ போய் பாருங்கள். நீங்கள் சொல்லலாம் சார் மார்க்கெட் மேலே வந்துச்சு, இப்போ யார் வேணால் சொல்லலாம் அப்படின்னு. இன்னொன்று புரிஞ்சுக்க, நான் சொன்னதுனால தான் மார்க்கெட் போச்சு, நான் சொன்னேன் பார்த்தியா வந்துச்சு அப்படிலாம் சொல்ல வரல. என்னுடைய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணேன், அந்த விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ண தவிர நான் சொன்னேன் பார்த்தீங்களா கரெக்டாக 56,000 வந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் இன்றைக்கி தேதி வரலாம் அது மாதிரி நான் பெருமையாக சொன்னதில்லை. ஆக்சுவலாக வந்து என்னை விட நீங்கள் டேலண்ட்டாக இருக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க யூடியூப் வியூவர்ஸ் எத்தனை பேர், நிறைய பேர் நம்ம டேலண்ட்டாக இருக்கீங்க. அதை ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல வரல. அது வெளிப்படுத்த உங்களால் சந்தர்ப்பம் கிடைக்கிறதில்ல உங்களுக்கு. அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த அடுத்த லெவல் கொண்டு போக முயற்சி பண்ண மாட்டேன்றீங்க, அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பேங்க் நிஃப்டி என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி 55,600 வந்து ஒரு டைம் தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பிரேக் டவுன் ஆன இடம் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இப்போ இந்த இடத்துல டேரெக்டாக கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு இல்லையா, இப்போ கீழே வந்து இது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து கேப் ரீஃபில் ஏரியா 55,300 இந்த லெவல் வந்து ஃபஸ்ட்டு இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு. இந்த ஹையர் ஃபார்மேஷன் ஆகிடுச்சு திரும்பிச்சுன்னா ஓகே, மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துச்சு, நம்ம ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இந்த 55,600 கிட்ட. ஆனால் சப்போர்ட் எடுக்கல, கீழே ரெட் கலர் கீழே க்ளோசிங் கொடுத்துருச்சு அப்படின்னா 55,300 வந்து நெக்ஸ்ட் கேப் ரீஃபில் பண்ணுற ஏரியாவாக இருக்கலாம். ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸும் போயிடலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, சென்செக்ஸில் 81,000 வந்து சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து
சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும் 81,000. நெக்ஸ்ட்டு கேப் ரீஃபில் ஏரியா, இது ஃபஸ்ட்டு, இது 2வது இடம் தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ப்ரைஸும் ஒரு ஹையை உடச்சி பிரேக் பண்ணியிருக்கு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஹையை உடச்சி பிரேக் பண்ணியிருக்குது. அப்போது அது சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒன்று இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கும் அல்லது இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கும். அப்போ நமக்கு ட்ரெண்ட் லைன் கிட்டக்கிட்ட உங்களுக்கு மேட்ச் ஆகிடும் இடத்துல. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் மேட்ச் ஆகிடும். ரைட். இனிமேல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதெல்லாம் சொல்ல போகிறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு சில சார் சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார், லைக் பண்ணுங்கள் சொல்லாதீங்க சார், பண்ணுறவங்க இல்லைனா விடுங்க அப்படின்றாங்க. இன்னொருத்தர் இல்லை சார் சொன்னால் தான் சார் ஞாபகம் வரும் அப்படின்னு இன்னொரு தரப்பினர். ஸோ இனிமேல் நான் அதை பற்றி கேட்குறதாவும் இல்லை. அவங்க விருப்பப்பட்டா பண்ணிட்டோம், இல்லைனா விட்டுட்டோம், நோ ப்ராப்ளம். இது ஜஸ்ட் அவங்க என்னோடய வியூஸை ஷேர் பண்ணிக்கிறேன், அவங்களுக்கு பிடிச்சி தான் பண்ண போகிறாங்க, இல்லைனா இல்லை. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.